பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர் மரியாதைக்குரிய ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். உலஹியா சம்பந்தமாக ஒரு சில விவரங்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். பொதுவாக ஹஜ்ஜு பண்ணா நெருங்கிட்டால் மக்களுக்கு மத்தியில் உலஹியாவை பற்றிய ஒரு சிந்தனை தான் இருக்கும். உலஹியா கொடுக்கணும், அது சிறந்த ஆடாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வேறு கவலை இருக்கும், ட்ரெஸ் எடுக்கணும், நகை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கும். இது அவர்களுடைய நிலைகளுக்கு தகுந்தவாறு உள்ளது. அப்படித்தான் ஒரு அம்மா அவருடைய கணவர் சொன்னாங்க, ஏங்க ஹஜ்ஜு பெருநாள் வருது, அந்த பெருநாளைக்கு எனக்கு நான் சங்கிலி எடுக்கலான்னு இருக்கிறேன், மூத்த மகளுக்கு வளையல் எடுக்கலான்னு இருக்கிறேன், இளைய மகளுக்கு காப்பி எடுக்கலான்னு இருக்கிறேன், ஏங்க உங்களுக்கு நீங்கள் என்னங்க எடுக்க போகிறீங்க, நான் பிச்சை எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் இதே சிந்தனையாக இல்லைங்க, அவர் எங்கே போவார், அதனால அப்படி சொன்னார். இப்படி கவலை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சிந்தனை. ஆனால் உலஹியா பற்றிய சிந்தனை இப்போது ஆரம்பமாகிவிட்டது மக்களுக்கு மத்தியில். அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். உலஹியா அந்த காலத்தில் நிறைய கொடுக்கப்படுகிறது, உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு முன்னாலெல்லாம் அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வம் காட்டலை. உலஹியாவுக்கு இப்போ ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அது சம்பந்தமான சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவங்க விரும்புகிறாங்க. இதுவெல்லாம் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. நம்ம உண்மையிலே மகிழ்ச்சி அடையலாம், சந்தேகமே கிடையாது. சரிங்க, இந்த உலஹியா அப்படிங்கிற வணக்கம் நம்முடைய மார்க்கத்தில் எப்போ மார்க்கமாக்கப்பட்டது, ஷரியத் ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்கல்ல, அந்த 2வது வருஷம்தான் இந்த உலஹியா மார்க்கமாக்கப்பட்டது. அந்த 2வது வருஷத்தில் உலஹியா மட்டும் கிடையாது, இன்னும் பல வணக்கங்கள் மார்க்கமாக்கப்பட்டது. ஜகாத் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். ஃபித்ராவுடைய தர்மம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். அதே போல் நோன்பு பெருநாள் தொழுகை, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை, இதுவும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சில இபாதத்துகள்லாம் அறிவித்து கொடுத்தார்கள் அல்லவா, அதில் பெரும்பான்மையான இபாதத்துகள் இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அது குறிப்பாக சொல்லப்போனால் நோன்பு, ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு, அதுவும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். சரி, அந்த வகையிலே உலஹியாங்கிற வணக்கம் மிக முக்கியமானது. நம்ம உலஹியா என்று சொல்கிறோம், குர்பானி அப்படின்னு சொல்லுவாங்க, குர்பான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, உலஹியா கொடுக்குறாங்க. இப்போ தான் உலஹியாங்கிற வார்த்தை எல்லாருக்கும் மத்தியில் வந்துருக்கு. அந்த காலத்துலலாம் குர்பான் தான், உலஹியாட்டெல்லாம் என்னென்னு வழங்காது. அந்த மாதிரி இருந்தது ஒரு காலம். இப்போ உலஹியாங்கிற வார்த்தை பிரபலியம் அடைந்து வருகிறது.
ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. உலகியாங்கிறது ஒரு குறிப்பிட்ட வணக்கத்தை மட்டும்தான் எடுக்கும். ஆனால் குர்பான்கிறது பல வகையான வணக்கத்தை எடுக்கும். அதாவது அழுத்து பள்ளியிடுகிற பல வணக்கங்கள். உதாரணத்துக்கு ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நம்ம ஆடு கொடுக்குறோம்ல, அதுக்கும் குர்பான் அப்படின்னு சொல்லலாம். பிறந்த குழந்தைக்கு அக்கைக்கா கொடுக்குறோம்ல, அதுக்கும் நம்ம குர்பான் சொல்லலாம். ஒரு ஆள் நேர்ச்சை பண்ணார், அதற்காக வேண்டி ஆடு கொடுக்குறாரு, அதற்கும் குர்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஹாஜிமார்கள் எல்லாம் அங்கே ஹதி கொடுப்பாங்க. தமத்தொழு கலான் அப்படிங்கிற நிலையை மேற்கொண்டவங்க ஹதி கொடுப்பாங்க, அதுக்கும் நம்ம குர்பான்கலாம். ஏன்னா குர்பான் என்றால் இறைவனை நெருங்குவது. இந்த பிராணியை அறுப்பதன் மூலமாக இறைவனை நெருங்குகிறோம் அப்படிங்கிற கருத்தில் தான் அந்த குர்பான்கிற வார்த்தை. இது பொதுச்சொல். ஆனால் உலகையாங்கிறது ஒரு தனிச்சொல். ஹஜ்ஜு பெருநாளைக்கும் அதுக்கு அடுத்து சில நாட்களும் நம்ம ஆடோ மாடோ ஒட்டுவோமோ கொடுக்குறோம் அல்லவா, அதுக்கு மட்டும்தான் உலகையா அப்படின்னு இருக்கு. சரிங்க, உலகையாண்டிய பேர் வைக்கணும் அந்த வணக்கத்துக்கு அப்படின்னு கேட்டால், அந்த ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு காலையில் தான் இந்த வணக்கத்தை நம்ம கொடுக்குறோம். அந்த காலை நேரம் துஹாவுடைய நேரம், துஹா தொழுகை அந்த நேரம் அப்போ தான் ஆரம்பமாகுது. அதனால் துஹா நேரத்தில் செய்யப்படும் வணக்கம் என்பதனால அதுக்கு உலகையா அப்படின்னு பேர் வந்துடுச்சு. நீங்கள் சாயங்காலம் கொடுத்தாலும் அந்த பேர் தான். இரவுல கொடுக்கறது மக்ரூஹு, ஆனால் இரவுல கொடுத்தாலும் கூடும். இரவுல ஒரு ஆள் உதவியா கொடுத்தாரு, அதுக்கும் உதவியா தான். பேர் வந்ததற்கு தான் காரணம் துஹா நேரம். நம்ம எந்த நேரம் கொடுத்தாலும் கூட அந்த உலகையா அப்படிங்கிறது தான் பேராக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்வோம். சரி, இந்த உலகையாங்கிற வணக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். நமக்கெல்லாம் தெரிஞ்ச சூழல் தான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்கள் இறைவனை தொழுங்கள், பிராணியை அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல. உங்கள் இறைவனை தொழுங்கள், பெருநாள் தொழுக, பிராணியை அறுத்து பலியிடுங்கள் உலகையா. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் உலகையாவை பற்றி சொல்லி காட்டுகிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ரொம்ப பிரபலியமான ஹதீஸ் தான். அந்த பெருநாள் அன்னைக்கு மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹர், யௌமன் நஹரி அமலன், அந்த பெருநாள் அன்னைக்கு ஒருவர் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியத்துக்குரிய வணக்கம் அந்த உதவியா கொடுக்கிறோமே, அதை விட வேற எந்த வணக்கமும் கிடையாது. காரணம், அந்த உலகையா மறுமை நாளில் வரும். அந்த உலகையா பிராணி தனது கொம்புகளோடு வரும், தனது குழம்புகளோடு வரும், தனது முடிகளோடு வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பிராணியை குர்பான் கொடுக்கும்போது அதிலிருந்து வெளிப்படுகின்ற இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்பாகவே இறைவனை போய் சேர்ந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு ஃபதீபு பிஹா நஃப்ஸன், ஆகவே இவ்வளவு சிறப்புக்குரிய உலகையாவை மனமுவந்து கொடுங்க அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதி, இப்னு மாஜா, ஹாக்கிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால சிறந்த வணக்கம் அது என்பதால் உலகையாவை நிறைவேற்றுகின்ற ஆர்வம் நமது அனைவருக்கும் தேவைப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் உலகையா கொடுத்தாங்க. லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகையா கொடுத்தாங்க. பி கபிஷைன், 2 செம்மறி ஆடுகள், அம்லஹைன், வெண்ணிறம் உள்ள 2 ஆடுகள், அகலனைன், நன்றாக கொம்பு முளைத்த 2 ஆடுகள். அந்த கொம்பு இருந்தால் அது ஒரு சிறப்பு, அது ஒரு பெருமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்லாம் இருக்குது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஸ்தஃப்ரிஹு லஹாஜாக்கும், உங்களுடைய அந்த உலகையாவை மகிழ்ச்சியோடு சந்தோஷமா கொடுங்க. இன்னஹா மத்தாஜாக்கும் அலஸ்ஸலாத், காரணம் மறுமையில ஸலாத்துல் முஸ்தகீம் என்கின்ற இடத்தை கடப்பதற்கு அதுதான் வாகனமாக வரப்போகுது அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தைலமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சரி, இந்த உலகையாங்கிற வணக்கம் ஏன் வந்துச்சு? இது சஹாபா பெருமக்களே கேட்கலாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, மா ஹாதிஹி அல்லாஹி யா ரசூலல்லாஹ், நம்ம உலகையா கொடுக்குறோமே அதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்க பாட்டனர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சுன்னத்து தாங்க அது அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ சஹாபா மக்கள் கேட்குறாங்க, மாலானா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், சரி நான் உதவியா கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிக்குல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், அந்த பிராணியில் இருக்கிற ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க,
சரி, சாதாரண பிராணிகள் முடி ரேட்டு, இந்த செம்மறி ஆட்டில் இருக்கிறதுல முடி, இந்த கம்பளின்னு சொல்லுவோம், அந்த முடியில் தான் கம்பளி ஆடுகளையும் செய்வாங்க. அந்த முடிக்கு என்ன நன்மை? அதற்கும் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஹ்மதிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளவு சிறப்பு இந்த உலஹியாவுக்கு இருக்கிறது என்று. அந்த சிறப்பை நாம் அறிந்து கொண்டால் தான் மிக நல்லது. அறியாமல் இருக்கிறதுனால தான் சில பேர் அதில் ஆர்வம் காட்டுறது. அதில் சிறப்பு என்ன இவ்வளவு இருக்குதா அது தெரிய மாட்டேங்குது. அதற்கு உள்ள சொன்னாங்களே, சில பேர் கேட்குறாங்க, அந்த பணத்தை ஒரு ஏழைக்கு கொடுத்துடலாமா, ஒரு கல்விக்கு கொடுத்துடலாமா என்றெல்லாம் கேட்குறாங்க என்று சொல்லி காட்டினாங்க அல்லவா. அந்த உலகியால் என்னென்னு தெரியாதனால தான் இந்த கேள்வியெல்லாம் வருது. நீங்கள் ஒரு ஆடு அளவுக்கு தங்கத்தை ஒரு திராசல் நிறுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறோங்க, தர்மம் செஞ்சுங்க நன்மை கிடைக்குங்க. உதவியாக கொடுத்தீங்க என்ற அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது. ஏன் தெரியுமா? அந்த பிராணியை அறுத்து பலியிடணும், அப்போ தான் நீங்கள் குர்பான் கொடுத்தீங்க, அந்த நன்மை கிடைக்கும். நீங்கள் இல்லைண்டாக்கா தர்மம் வேறு ஆடு ஒரு 15,000 வைங்க, அந்த ஆட்டோட எடைக்கு நிகராக தங்கத்தை கொடுத்தா எவ்வளவு எத்தனை லட்சம். ஆனாலும் நீங்கள் உதவியாக கொடுத்தீங்களா? உதவியாக கொடுக்கல, தர்மம் செஞ்ச, அவ்வளவுதான். இப்போ உலகியாவுடைய நன்மை பெறதா இருந்தால் நாம் அந்த பிராணியை அறுத்து பலியிட வேண்டும். அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமல் இருக்கிறனால தான் அது மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சரிங்க, இந்த உலகையா கொடுக்கிறது ஹனபி மதத்தை பொறுத்த மட்டும் வாஜிப், கட்டாயம் கொடுத்தாங்க. ஏன்? ஹனபி மாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் அப்படின்ட்டான்ல, பெருநாள் தொழுங்க, குர்பானி கொடுங்க என்று கட்டளை இட்டுட்டான்ல, கட்டளை இட்டால் வாஜிப் தானாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸையும் ஹனபி மாம் ஆதாரமாக கொண்டு வர்றாங்க. மன்கான லஹு சஅத்துன் வலம் யுலஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. ஒரு ஆளுக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் கூட உலகியா கொடுக்கலண்டா நாம் தொழுகிற இடத்துக்கு அவர் வரவே வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அஹ்மதிலே இப்னு மாஜா. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே திருநாளையும் பெருநாளையும் அமைத்து வச்சிருக்குது. இப்போ நோம்பு பெருநாள் ஃபித்ரா தர்மம் கொடுக்கணும், ஹஜ்ஜு பெருநாள் உலகியா கலியை கொடுக்கணும். ஏழை எளியவர்கள் அந்த அன்னைக்கு பசித்திருக்கக்கூடாது, கவலையோடு இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால பிறருக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு திருநாள், அது இஸ்லாம் மார்க்கத்தில் தான் பார்க்க முடியும். பிறர் கொடுக்கணும், ஆனால் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் பலருக்கு இருந்தாலும் சில பேர் இந்த கஞ்சத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க, கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு. இன்னும் சில பேர் கொடுக்குறாங்க, அதில் சந்தோஷம் அடைகிறாங்க. ஒரு ஏழைக்கு நம்ம உதவி செஞ்ச உடனே அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அதை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் வருது. கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க, அதை அனுபவிக்கணும். ஆனால் சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கஞ்சல்களாக இருக்கிறாங்க. இப்படி தான் ஒரு ஆள் இருந்தார், அவர் யாருக்கு எந்த சாப்பாடும் கொடுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட குணம் அவர்கிட்ட இருக்கு. அவரை சந்திக்கிறதுக்கு அவர் நண்பர் வீட்டுக்கு போனார். அந்த நேரம் அந்த ஆள் சாப்பிட்டு இருக்கிறாரு. வேலை நேரமாக தான் சும்மா இருந்திருப்பார், சாப்பிட்டு நேரத்தில் வந்துட்டாரு, சும்மா இருக்க முடியுமா? அதனால ஒரு பேச்சுக்கு கேட்டார், வாங்கலாம் சாப்பிடலாம் அப்படின்றாரு. அவர் சொன்னார், நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருக்கலாமாங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டாரு. என்னடா இது, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னோம், இந்த ஆள் உட்கார ஆரம்பிச்சுட்டாருன்னு. ஆனாலும் அவர் விடலை. அவர் சொன்னார், சரி அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் பிள்ளை கையில் 50 நூலை கொடுக்காமலா போயிட போகிறீங்க அப்படியே லேட்டு பேசுகிறாரு. இப்படிப்பட்ட கஞ்சர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒன்றும் வேணாங்க, கஞ்சன் அப்படின்னு எழுதலா போர்டில் அப்படின்னு ஒருத்தன்ற சொன்னால் கருமி அப்படின்னு எழுதிட்டு வரலாம். ஏன்னா கஞ்சல்லாம் 4 எழுத்தான், கருமையில 3 எழுத்து தானே, அதே கஞ்சல் தான் ஒன்று தான் பார்த்துங்க. இப்படிப்பட்ட கஞ்சல்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கஞ்சத்தனத்தை அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த உலகையாவுடைய நோக்கம். எல்லாரும் வசதி இருக்குதான் கொடுங்க, நல்ல பேச்சு கிடையாது. சரி, இதில் வாஜிபுங்கிறாங்க ஹனபியமா. வாஜிபுலாம் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஏன்? ஒன்று ஒரு வசனம் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2வது ஹதீஸு, வசதி இருந்து நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் தொழுகிற இடத்துக்கே வர வேணாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய கடும் எச்சரிக்கை இது. அதனால தான் கட்டாயம் கொடுக்கணுங்கிறாங்க ஹனபி இமாம். அடுத்து இன்னொரு ஹதீஸும் இருக்குதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தபஹ கபில ஸலாத் ஃபல் யுஇத். தொழுகையில் தானே கொடுக்கணும் உலஹியா. ஒரு நாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட்டான்னு வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுபடியும் திரும்ப கொடு, தொழுகையில் இன்னொரு தடவை கொடு அப்படிங்கிறாங்க.
அப்படி இதுவர் கட்டாயம் என்பதை அறிவிக்கிறது. ஆகவே தான் இது வாஜிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் இருந்தாங்க மதீனா ஷரீஃப்ல ஹிஜ்ரத்துக்கு பிறகு. அந்த 10 வருஷமும் உல்ஹியா கொடுத்தாங்க, ஒரு வருடம் கூட விடுபடலை. இதையெல்லாம் ஆதாரமாக வச்சு தான் ஹனபி இமாம் சொல்கிறாங்க வாஜிப். இப்போ புரியுதா? இமாம்கள் ஒரு சட்டம் சொன்னால் அதுக்கு பின்னணியில் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சு கொள்கிறோமா? மதுஹப்பை குறை சொல்லக்கூடியன்னு சொல்கிறாங்க. என்னங்க ஷாஃபி இமாம் அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஹனபி இமாம் இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க என்று தவறான பிரச்சாரத்தை இளைஞர்கள் மத்தியில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும், இந்த இமாம்கள் ஒரு சட்டத்தை சொல்கிறதுக்கு ஆதாரங்களாக குர்ஆனுடைய வசனத்தையும் ஹதீஸையும் எடுக்கிறாங்க அப்படின்னு. சரி, ஷாஃபி இமாம் சுன்னத்துங்கிறாங்க. சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட சுன்னத்துங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறதால ஆதாரம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா இமாம்கள் ஒரு சட்டத்தை சொன்னால் ஆய்வின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. குர்ஆனையும் அதையும் ஆய்வு பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அதீது உங்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்ச அதீது தான் அது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா ரஅய்தும் ஹிலாலத்தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிற ஒன்றை நீங்கள் பார்த்துட்டீங்களாக்கா, அராத அஹதுக்கும் ஐயுஹிய, உங்களில் ஒருவர் உஹியா கொடுக்க நாடிட்டா, ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அல்ஃபாரிஹி, அவர் தன்னுடைய முடியையோ தன்னுடைய நகத்தையோ எடுக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட அது அது இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இதை வச்சு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, எப்படி அதில் வீட்டில் உள்ள எல்லாருமே இப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. தேவையில்லை. யாருக்கு கொடுக்கணுமோ, யார் பேரில் உதவியாக கொடுக்கப்படுதோ அவருக்கு மட்டும்தான் சட்டம். அந்த வீட்டில் ஒருவர் இருக்கிறாரு, கணவன் வைங்க, அவர் பேரில் கொடுக்கப்பட்டால் அவருக்கு தான் சட்டம். அவர் முடியே தேவை எடுக்காமல் இருக்க வேண்டியதுதான். சரி, அவங்க மனைவிக்கு கணவன் வச்சுக்கிறோங்க, உதவியாக கொடுக்க போகிறாங்க. அந்த மனைவியும் பிற ஒன்று வந்துட்டா அவங்க பெரும்பாலும் தலைமுடியாக இருக்க மாட்டாங்க, நகம் வெட்டாமல் இருக்கணும். அதனால் இந்த சட்டம் யாருக்குண்டா உதவியாக கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான், வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு அல்ல. இன்னும் சில பேர் என்ன வழங்குறாங்க, இந்த 9 நாள் பெருநாள் வர்ற வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஹத்தா யுலஹிய சிலதான் சொல்கிறாங்க, உலகியா கொடுக்குற வரைக்கும். இப்போ ஒரு பெருநாள் அன்னைக்கு சாயங்காலமாக தான் ஒரு ஆள் உலகியா கொடுத்தான்னு வைங்க, அது வரைக்கும் இந்த சட்டம் வரும். இன்னும் சில பேர் 11வது நாள் அடுத்த நாள் தான் உதவியா கொடுப்பாங்க. அந்த உதவியா கொடுக்குற வரைக்கும் இந்த சட்டம் தொடரும். அதெல்லாம் பெருநாள் வரைக்கும் அப்படின்னு புரிஞ்சிட வேணாம். உதவியா கொடுக்குற வரைக்கும். ஒரு ஆள் 12வது நாள் தான் உதவியா கொடுக்குறான்னு வைங்க, அது வரைக்கும் இந்த சட்டம் இருக்குது. சில பேர் என்னன்னா இப்படி ஒரு நடந்துட்டா உதவியா என்ன ஆகும்னு பயப்படுறாங்க. அப்படி இருக்கு. அதில் நான் முடி எழுத்துப்பட மறந்துட்டு, நகத்தை எழுத்துல மறந்துட்டுங்கிறாங்க. பிரச்சனை இல்லைங்க, சுன்னத்துங்க, நல்லதுங்கிறது தான். ஷாஃபி மதுஹப்பில் சுன்னத்து, அனைவரோட சுன்னத்துங்கிறது இல்லை, இல்லை முஸ்தஹப் நல்ல காரியம் அப்படிங்கிறது தான். இதை செஞ்சால் இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்லது, நன்மை கிடைக்கும், அவ்வளோதான். சரி, உதவியா கொடுக்க நினைச்சிட்டாரு, நகத்தை வெட்டினாலும் வச்சுக்கிறோங்க, உதவியாவுக்கு பாதிப்பா கிடையாது. நீங்கள் வெட்டாமல் இருந்தால் கிடைக்கிற நன்மை கிடைக்காம போகும், ஆனால் உதவியாக கூடியது. அதனால் இது ஒரு நிபந்தனமாக இருக்குது. இன்னும் சில பேர் முடிவு எடுப்பார், பிற 5 அன்னைக்கு துல்ஹஜ் மாதிரி 15 அதில் இப்போ தான் நான் முடிவு எடுத்தேன் ஒரு ஆடு கொடுக்கலான்னு. ஆனால் இந்த பிற 1 இருந்து பிறகு நான் நகத்தை வெட்டு விட்டேன், இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா இவங்க என்ன நகம் முடிய வெட்டாமல் இருந்தால் தான் உதவியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அது கேள்வி வைக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் நீங்கள் நகத்தை முடிவு வெட்டாமல் இருங்க. பிற 5க்கு முடிவு பண்ணீங்கல்ல, அதுக்கு பிறகு வெட்டாமல் இருங்க, அவ்வளோதான். மீறி வெட்டினாலும் உதவியாவுக்கு பாதிப்பு கிடையாது. அதன் சுன்னத் முஸ்தாபை நீங்கள் விட்டுட்டீங்க, அதுக்குண்டான நன்மை கிடைக்காமல் போகும், அவ்வளோதான். உதவியா தாராளமாக கூடிவிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இந்த ஹதீஸில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க, துல்ஹஜ் பிற 1 வந்துட்டா உங்களில் ஒருவர் உதவியா கொடுக்க நாடினால், விரும்பினால், அராத அஹதுக்கும் ஐயுஹிய அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விரும்பினால் என்றாலே செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம் தான் அர்த்தம். விருப்பம் என்றாலே எனக்கு உரிமை, செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம்.
அதனால இது வாஜிப்னு சொல்ல வேணாம், சுன்னத்துன்னு சொல்லலாம். இந்த ஹதீஸை வச்சுதான். அப்ப ஷாஃபிமா ஒரு சட்டத்தை சொன்னாலும் அவங்களுக்கு ஆதாரமாக இது ஹதீஸ் தான் இருக்கிறதுங்கிற புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வஹாபிகள் சொன்னாங்கல்ல, இமாம்கள் எல்லாம் அவங்க தனிப்பட்ட முறையில் சொல்லாங்க. இன்னொரு கேள்வி சொல்லாங்க, குர்ஆன் ஒண்ணுதான், ஹதீஸ் ஒண்ணுதான், மார்க்கம் ஒண்ணுதான், இறைவன் ஒருவன் தான், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தான். ஆனா ஷாஃபிங்கிறாங்க, ஹனஃபிங்கிறாங்க என்றெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. ஆனா இவர்களுடைய கூற்றிலே அழுத்தம் இல்லை, அனர்த்தம் தான் உண்டு என்பதை இன்றைக்கு கண்கூடா நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம். அவங்க பல பிரிவா பிரிஞ்சு போனாங்கல்ல, 4 மதம் கொலை செல்பட்டு 40 ஆனாங்க. ஒரு ஆள் சொல்லாரு 40 இல்லைங்க 400 அப்படின்றாரு. இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இங்கே தான் 400, உலகத்தை எடுத்துக்கொள்ள இந்த மாதிரி உட்படுத்தா 4000 கூட வரலாம். இப்படி பல பிரிவு பல சட்டம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால இந்த கேள்வி அவங்க வைக்க முடியாது வைங்க. ஆனால் ஆய்வின் அடிப்படையில் இது மாதிரி சஹாபா பெருமக்கள் காலம் நடந்திருக்கு. நான் அந்த சப்ஜெக்ட் போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஒன்று தான், சஹாபா பெருமக்கள் புரிந்த வகை 2 புகாரில் இருக்குது அந்த மாதிரி ஹதீஸெல்லாம். அதனால இது ஆய்வளிப்பான். 2 கருத்தை சொன்னாங்கல்ல, 2 பேரும் ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்களா இல்லையா? அந்த 2 ஆதாரம் எங்கே இருக்குது? குர்ஆன் ஹதீஸில் தான் இருக்குது. அவங்களாம் அரபு மொழி தெரிஞ்சாங்க. இன்னைக்கு உள்ள தர்ஜமா படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்குறேன், தர்ஜமே ஒழுங்காக படிக்கிற அது வேறு விஷயம். குர்ஆனை பின்பற்றுவோம் சத்தம் போட்டு சொல்றது. ஆனால் குர்ஆன் ஒரு தடவை நீ படித்தா அப்போ ஆரம்பித்த கடைசி வரைக்கும் இல்லை. குர்ஆனை படிக்காமல் இருக்கும்போது குர்ஆன் எப்படி பின்பற்றுவேன்? ஹதீஸை பின்பற்றுவோம். சரி, ஹதீஸ் புகாரி தமிழாக்கம் வந்துடுச்சு, ஆரம்பித்த கடைசி வரைக்கும் ஒரு தடவை படிச்சியா? இல்லை. அப்போ ஹதீஸை படிக்கல எப்படி ஹதீஸை பின்பற்றுவேன்? ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் உண்டு, அதெல்லாம் இமாம்களுக்கு தானே தெரியும். ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் சொன்னார், இந்த பாருங்க டெய்லி நீங்கள் நடக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சரியாகும். அவர் சொன்னார், என்ன டாக்டர் நடக்கிற மாதிரி சொல்லுங்க. இப்போ டாக்டர் சொன்னார், நான் சொல்கிற மாதிரி நடக்கலை, உனக்கு காரியம் நடந்துடும் அப்படின்றாரு. இப்போ நடக்குதுங்கிற ஒரு வார்த்தை தான் தமிழில், ஆனால் இங்கே 4 மீனிங் வருது பாருங்க. டெய்லி நடக்கணும், வாக்கிங். அவரு சொல்றாரு நடக்கிற மாதிரி சொல்லுங்க, அப்படின்னா நான் செய்கிற மாதிரி சொல்லுங்க, இது நடக்கிற காரியமா அப்படிங்கிறாரு. இவர் சொல்ற நான் சொல்ற மாதிரி நடக்கலை அப்படின்னு அர்த்தம், நான் சொல்றதை பின்பற்றலை காரியம் நடந்துடும், மௌத்து வந்துடும். இப்போ தமிழ்லையே பாருங்களேன், ஒரு இப்போ இங்கிலீஷில் கூட ஒரு டாக்டர் ஒரு நாள் போனார், ஸ்கேன் எடுத்தார் டாக்டர். அப்போ சொன்னார், இப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், உங்கள் தொண்டையில் கட்டி இருக்கு, மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றாரு. இந்த ஆள் சொன்னார், என்ன டாக்டர் தொண்டையில் தானே கட்டினீங்க, ஏன் மண்டையில் போய் ஆப்ரேஷன் பண்ணீங்க? இல்லைப்பா திங்கக்கிழமை பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அந்த லாங்குவேஜ் அப்போ ஒவ்வொன்றுக்கும் அப்படி தான். இப்போ குர்ஆனும் ஹதீஸும் அரபி மொழியில தான் இறங்குது. அப்போ அரபி மொழியோட ஞானம் வேணும். இன்னைக்கு யாருக்கு இருக்கு? வஹாபியனுக்கு இன்னைக்கு யாருக்கு இருக்கு? நான் கேட்குறேன், சவால் தான். இப்போது இருக்கிற எந்த ஆலிமுக்கு அரபி ஞானம் முழுமையாக இருக்குது? இல்லை. அப்போ நான் ஆய்வு பண்ணுறேன்ல, இமாம்கள் ஆய்வு செஞ்சு சொன்ன சட்டத்தை பின்பற்றினா போதுங்க. சரி, இப்போ பாருங்க, இமாம்கள் எதையுமே ஆதாரம் இல்லாமல் சட்டங்கள் சொல்றதில்லை. இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த உதவியா கொடுக்கிறவரு நகத்தை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாதுன்னு இருக்காதுல, அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு 2 வகை காரணத்தை இமாம்கள் சொல்றாங்க. ஒன்று, இந்த உதவியா கொடுக்கக்கூடியவர் நரக விடுதலையை பெறுகிறார். இப்போ அவருடைய எல்லா உறுப்புகளுமே நரக விடுதலையை பெற வேண்டும். அதற்காக அந்த டைம் வரைக்கும் முடிய நகத்தை வெட்டாதீங்க. ஏன்? அது உடல் உறுப்பு தானே, அதுவும் சேர்ந்து நரக விடுதலை பெறட்டும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இஹ்ராம் கட்டிய ஹாஜிகள் என்ன செய்ய மாட்டாங்களோ அதை நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறதான். இஹ்ராம் நிலையில் இருக்கும் பொழுது நகை வெட்ட மாட்டாங்க, முடி வெட்டக்கூடாது. அந்த சட்டத்தை இப்போ இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் எல்லா சட்டமும் இல்லை, ஒரு சிலர் தான். இஹ்ராம் கட்டினவங்க நறுமணம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ உதயா கூட ஒரு நறுமணம் யூஸ் பண்ண தானே செய்கிறாரு. அதில் எல்லா சட்டமும் இல்லை. அந்த இஹ்ராம் கட்டிய ஹாஜிகள் கடைபிடிக்கல ஒரு சில விஷயங்களை நீங்களும் கடைபிடிங்க அப்படிங்கிற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு இப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி விளக்கம் தான். நபி ஸல்லல்லாஹு காரணத்தாலும் சொல்லலை, நாங்கள் வெட்டாதீங்க முடி வெட்டாதீங்க அவ்வளோதான். ஏன்? ஸல்லல்லாஹு காரணத்தை சொல்லலை, இமாம்கள் இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. அதே போல் பாருங்க, நம்ம சொன்னோம் ஹனபி மதபில் வாஜிப்னோம். யாருக்கு வாஜிப்? எல்லாருக்குமா? ஹனபி மதபை பின்பற்றி எல்லாருக்கும் வாஜிப்பா? இல்லை. ஷாஃபி மதபில் சுன்னத்துன்னோம். எல்லாருக்கும் சுன்னத்தா? கிடையாது.
வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான். அந்த வசதி வாய்ப்புடைய அளவுகோல் என்ன? ஹனஃபி இமாம் சொல்றாங்க, யாருக்கு ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு செல்வம் இருக்குதோ அந்த அன்னைக்கு அவங்களுக்கு உதவியா கொடுக்கறது வாஜிப். ஷாஃபி இமாம் சொல்றாங்க, பெருநாள் அன்னைக்கு தனக்கும் தன் குடும்பத்தினர்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பொறுப்பில் உள்ளவங்களுக்கும் உணவு உழைக்கு போக மீது அவர் தருக்குதா செல்வம் அவர் உதவியாக சொன்னது என்ற தகுதியை உருவாக்குறாங்க. சரி, அடுத்து எப்பொழுது நேரம் தொடங்குகிறது, உதவியாக கொடுக்கிற நேரம் எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டால், ஹனஃபி மதுஹப்ல தொழுகை முடிந்ததற்கு பிறகு, டவுனுக்கு கிராமத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கு பிறகு இருக்குது. டவுனில் நம்மளை மாதிரி சேலம் மாதிரி உள்ள பெரிய ஊர்களுக்கு சட்டம் என்ன, தொழுகை பெருநாள் தொழுகை முடிஞ்சிருக்கணும். ஷாஃபி மதுஹப்ல பெருநாள் தொழுகைக்குரிய நேரம் முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். 2 பேருக்கு ஆதாரம் ஒன்று தான், ஒரு ஹதீஸ் தான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன அவ்வளமா நபுதவு பிஹி யௌமனா ஹாதா, இந்த பெருநாள் அன்னைக்கு நாம் செய்கிற முதலாவது வணக்கம் அந்நுசல்லிய, பெருநாள் தொழுகையை தொழணும். ஃபர்ஸ்ட் அதுதான் செய்யணும். சும்மா நர்ஜியா, நம்ம வீட்டுக்கு திரும்பணும். ஃபல் அன்ஹர, பிராணியை அறுத்து பலியிடணும். ஃபமன் ஃபஅல ذلك ஃபகத் அஸாப சுன்னத்தனா, இவ்வாறு செஞ்சால் நம்முடைய சுன்னத்தை அவர் நேர்பட்டு விட்டார். அதே நேரத்தில் ஒரு ஆள் தொழுகைக்கு முன்பாக உதவியாக கொடுத்தா, ஒமன் ரபஹ கபல தாலிக்க, தொழுகை நடக்கலை அந்த ஊரில் அந்த மாநிலாவில் அந்த தொழுகை நடக்கலை, அதுக்கு முன்னால் உதவியாக கொடுத்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஃபஇன்னமாஹு லஹமுன், அது உதவியாக கிடையாதுங்க. ஃபஇன்னமாஹு லஹமுன் கத்தமஹு அலி, அவர் குடும்பத்துக்கு கறி வேணும், அதுக்காக அந்த ஆட்டை அறுத்திருக்கிறாரு என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. உதவி ஆகாது, எல்லாம் ஒரு கறியாக யூஸ் பண்ணி கொள்ளலாம், மாமிசமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம், சாப்பிடலாம். அது உதவியாக இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ் தான். தொழுது விட்டு செய்யணுங்கிறாங்கல்ல, ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, தொழுது விட்டுன்னு சொன்னதுனால தொழுது விட்டு செஞ்சால் தான் அது உதவியா, தொழில் நடந்திருக்கணும். ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, தொழுதுன்னா தொழுகை நேரம் முடிஞ்சிருக்கணும், அவர் தொழாமல் இருக்கிறாரு, உதவியாக கொடுக்கிறாருங்க, தொழுவலை. இப்போ என்ன சொல்லணும், 2 மதுஹப்லையுமே உதவியாக கூட தானே செய்யும். உதவியாக கொடுக்கிறவர் பெருநாள் தொழுகை தொழுது இருக்கணும்னு சட்டம் கிடையாது. தொழுகை நடந்திருக்கணும் அந்த ஊரில், அதுதான் நிபந்தனை. தொழுகை நடந்துருச்சு, உதவியாக கொடுக்க, அவர் தொழுவலை, உதவியாக கொடுக்குறாரு, கூடுமா? கூடும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தொழுகைக்குரிய நேரம் முடிந்திருக்க வேண்டும். அதனால் தொழுகை நடக்காவிட்டாலும் அந்த நேரம் முடிஞ்சுட்டா, 2 ரக்காத்து தொழுகிறது, 2 ஹுத்பா ஓதுறது, அதுக்குள்ள நேரம் முடிஞ்சுட்டா நேரம் வந்துடுது என்று ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இது தொடங்கன்னா. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லலாம். லஹமுன் அப்படின்னு வந்திருக்கு. லஹமுன்ல மாமிசம். இதுக்கு முன்னால் எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமூகத்தில் குழப்பம் விளைக்கிறவரே ஒரு கருத்தை சொல்லிவிட்டாரு. என்ன, பன்றியின் மாமிசம்தான் கூடாது, பன்றியினுடைய எலும்பு சூப்பு வைக்கலாம், பன்றியினுடைய கிட்னி சட்னி செஞ்சு சாப்பிடலாம், ஈரல் அதெல்லாம் பொரிச்சு சாப்பிடலாம், இப்படி சொல்லிவிட்டாரு. என்னன்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல லஹமுல் ஹின்ஜீர் தானே சொன்னான். ஹின்ஜீருடைய லஹம் மாமிசம் தானே கூடாண்டான், ஹின்ஜீரே கூடாண்டா சொன்னா அப்படின்றாரு. இந்த ஹதீஸை படிச்சிருந்தா அல்லாஹ் சொன்ன அந்த லஹமு அந்த பிராணியில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் எடுக்கும்னு தெரியும். இப்போ பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் தன்னுடைய குடும்பத்தினருக்காக முற்படுத்திய லஹம் அப்படிங்கிறாங்க, மாமிசம். அவனை ஆட்டை அறுத்தா ஆட்டோட மாமிசம் மட்டும்தானே, அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய நுரையீரல் ஈரல் எல்லாமே தானே நம்ம சாப்பிடுவோம், எல்லாத்தையும் சேர்த்து தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹமுங்கிறாங்க. இப்போ லஹமுங்கிற வார்த்தை எல்லாத்தையும் எடுக்குங்க. இப்படி ஆய்வு பண்ணுறோன்னு சொல்லி இந்த ஹதீஸை அவர் பார்க்கல. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள்லாம் ஆய்வெல்லாம் பண்ணே வேணாம், அந்த தகுதியே கிடையாது. எங்கள் இமாம்கள் சொன்னது பின்பற்றி போய்கிட்டே இருங்க, உங்களுக்கு எந்த தகுதி இல்லை என்று நாம் சொல்வதற்கு காரணமே அதுதான். சரி, தொடக்கம் தெரிந்து விட்டது. எது வரைக்கும் கொடுக்கலாம்? ஹனஃபி மதுஹப்ல பெருநாளைக்கு அடுத்து 2 நாட்கள் மக்ரிப் வரைக்கும். ஷாஃபி மதுஹப்ல பெருநாளைக்கு அடுத்து 3 நாட்கள் மக்ரிப் வரைக்கும் டைம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஹனஃபி இமாம்
ஒரு ஆதாரத்தை எடுக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் அல்ஹா யௌமானி பஅத யௌமில் அல்ஹா. இந்த உலுஹியா கொடுக்கறங்கிறது ஈதுல் அல்ஹா இருக்குதுல்ல, அதற்கு பிறகு 2 நாட்கள். அப்போ மொத்தம் 3 நாள் ஆயிடுச்சு. பெருநாள் அதுக்கு அடுத்து 2 நாட்கள். இது மொத்தாவிலே பதிவு செய்யப்பட்டது. இதைத்தான் ஆதாரமாக எடுக்கிறாங்க ஹனபி இமாம். ஷாஃபி மதஹ்புல 3 நாட்கள், மொத்தம் 4 நாள் வந்துடும். பெருநாள் அதுக்கு அடுத்து 3 நாள். அதுக்கு காரணம் என்ன? ஐயாமு தஷ்ரீக் குல்லுஹா தபஹன். தஷ்ரீக்குள்ள எல்லா நாட்களும் அறுத்து பள்ளியில் நாட்கள் தான். தஷ்ரீக்குள்ள நாளில் என்ன? பிற 11, பிற 12, பிற 13, 3 இருக்கும். மொத்தத்தில் 4. பெருநாள் ஐயாமு தஷ்ரீக். ஏன் இந்த 3 நாளைக்கு தஷ்ரீக் வந்து பேர் வந்து தெரியுமா? அப்போலாம் இந்த ஆடு அழுத்தா உதவியாக கொடுத்தா அந்த கறியை உலர வைப்பாங்க. நம்ம பகுதியில் உப்பு கண்டம் போட்டோன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி உலர வைப்பாங்க. தஷ்ரீக்குனால அதான் அர்த்தம். ஐயாமு தஷ்ரீக், உலர வைக்கும் நாட்கள் அந்த உலகையா கொடுத்த கறியை. அப்போ இந்த எல்லா நாட்களும் வந்ததுனால 3 நாட்கள் ஒன்று. இந்த ஹதீஸ் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே போல் பாருங்கள், சில பிராணிகளை உதவியா கொடுக்கக்கூடாது. குறைபாடுகள் இல்லை. அல்லாவுக்கு போய் நம்ம அர்ப்பணிக்கணும், குறைய போய் கொடுக்கலாமா? நம்ம ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுத்தா ஒரு ஷர்ட்டு கொடுக்குறோம்னு வச்சுக்கிறோங்க, நல்லா இல்லை தானே? அதில் ஏதாவது குறை இருந்தால், இந்த மாதிரி குறை இருக்குது, இது போய் எனக்கு தண்டு போயிட்டாலும் நம்மளே குறை சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு மனிதன் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கு போய் கொடுக்கறது போய் குறை வைக்கலாமா? அதனால் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பாயிண்ட்டை சொன்னாங்க ஹதீஸில், இந்த குறை இருந்தால் கூடாது அப்படின்னு. ஆனால் குறையே இல்லாமல் இருந்தாலும் குறை பார்க்கல சமூகம் இந்த உலகத்தில். என்ன சொன்னாலும் குறை, என்ன செஞ்சாலும் குறை, அப்படி சில பேர் இருப்பாங்க. இப்படி தான் ஒரு ஆள் குயில்கிட்ட போய் சொன்னார். குயில் உங்களுக்கெல்லாம் தெரியும், கருப்பாக இருக்கும், ஆனால் குரல் நல்ல இனிமையாக இருக்கும். அவர் குயில்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ மட்டும் கருப்பாக இல்லைன்னு வச்சுக்க, நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப அப்படின்றார். குரல் இனிமே அது பார்க்க வேண்டியது தானே, நிலத்தை தான் பார்க்கணும், குறையை பார்க்கல. அதே ஆள் கடலை பார்த்து சொன்னார், உன் சுவை மட்டும் உப்பா இல்லைன்னு வச்சுக்க, நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப அப்படின்றாரு. இப்போ அந்த 2 இவரை பார்த்து சொன்னிச்சு. இப்படி ஒவ்வொன்றா குறை பார்த்துக்கிட்டே வழியாப்பா, இந்த குணம் மட்டும் ஒன்றிட்ட இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. ஏன்னா அவன் குறை பார்த்து இவன் எப்போ முன்னேறது? நல்லதை பார்க்கணுங்க. ஆனால் மக்கள்கிட்ட அப்படி ஒரு இது இருக்குது, எப்போ பார்த்தோம் குறைய பார்க்கலே இருக்குது. இவன் போய் சுவத்தில் முட்டிக்கிட்டு சுவரும் முட்டிடுச்சும்மா, குறைய அங்கே தான் போடுவான். கதவுல இவன் இடிச்சுக்கிட்டு கதவு இடிச்சிருச்சும்மா. ஒரு இடத்துல முள்ளு தான் உண்டு தான் ஹால் உண்டு இருக்கும், நேராக போய் காலை வச்சுட்டு முள்ளு குத்திடுச்சும்மா. முள்ளு குத்திக்கிட்டேன்னு சொல்லு, முள்ளில் குத்திக்கிட்டேன் அப்படி சொல்லப்பா, அதான் வந்து குத்திடுச்சு, நீங்களும் குத்திக்கிட்ட. ஆனால் குறையதான் சொல்லுவாங்க. சுவரும் முட்டிடுச்சு, சுவத்தில் முட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லு, கதவுல இடிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லு. இல்லை ஒரே அழுத்தம் மேலே குறை சொல்ற. தாய்மார்களுக்கும் அப்படி பண்பு இருக்குது. இப்போ ஒரு கணவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு, ஒரு பாத்திரம் வழியில் இருக்குது, கால் பட்டுச்சு, உடனே அந்த வீட்டில் உள்ள பெண்கள்லாம் குறை சொல்கிறாரு மனைவியை. ஒரு பாத்திரத்தை ஒரு பொருளை எங்கே வைக்கணும்னு தெரியாத கண்ட இடத்துல வச்சிட வேண்டியது அப்படின்றாரா. அந்த அம்மா சொன்னிச்சு, உங்களுக்கு கண்ணி எங்கே போச்சு, பார்த்து வர வேண்டியதானே இருந்துச்சு. பிரச்சனை தான். இவர் அங்கே குறை சொல்ல, அவங்க இவரை குறை சொல்ல. ஏங்க இப்படி குறை சொல்றீங்க? அந்த தவறு தாமேல போட்டுக்கிறதுங்க, பிரச்சனை இல்லைல்ல. இவர் என்ன சொல்லியிருக்கானே, தப்பு என்னுடையது, நான் தான் பார்த்து வந்திருக்கணும் அப்படின்டா அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க தப்பு என்னுடையதுங்க, நாங்கள் வச்சிருக்க கூடாதுங்க அப்படிம்பாங்க. எவ்வளோ அழகாக முடியுது பிரச்சனை. ஆனால் சில பெண்கள் இருக்கிறாங்க, நம்ம சொல்லுவோம் நான் தான் பார்க்காம வந்துட்டேன்ட்டு, அவங்க சொல்லுவாங்க என்னைக்கு தான் நீங்கள் பார்த்து வந்தீங்க, என்னைக்கு பார்த்து வரம்பாங்க. இப்படி சில பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருவோம். குறை சொல்லுவாம அந்த குறையை நம்மேல போட்டுக்கொள்ளணும். குறையாது பார்க்கணும், குறை இல்லைன்னா நல்லதுன்னு புகழணும், அதுதான் சரி. இப்போ குறை இருந்தால் கூடாதுங்கிறது 4 குறைகளை இப்படி செல்லலான்னு சொல்றாங்க. அதை வச்சுக்கிட்டு இமாம்கள் கியாஸ் எடுக்கிறாங்க. அது ஒரு விஷயம். 4 என்ன அப்படின்னு கேட்டால், 1வது அல் அவுரா அல் பையனு அவுருஹா அப்படிங்கிறாங்க. அதாவது ஒத்த கண், ஒரு கண் போட்டேன், அப்போ ஒரு கண் போட்டா அப்படின்னா அப்போ 2 கண்ணு சொல்ல தேவையில்லையில. ஒரு கால் நொண்டிக்கே உதவிண்டா அப்போ 2 கால் நொண்டின்னா அவனுக்கு சொல்ல தேவையில்லை, இன்னும் அவனுக்கு உதவி கொடுக்க தானே வேணும்.
அதனால தான் ஒரு கண் போட்டேன். ஒரு மரியத்தில் பையனு மறந்துஹா, அதே போல் கடுமையான வியாதியினால் பாதிக்கப்பட்டது. ஒல் அலிஜா அல் பையனுஹா, அதாவது முடம் நடக்கவே முடியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நொண்டி. ஒல் கசீர் உள்ளது லா துன்கா, எலும்பும் தோலும் சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு மெலிந்தது. இது அஹ்மதில், அபூதாவுதில், திருமிதியில் பதிவு செய்யப்பட்டாது. இந்த நாளை வச்சுக்கிட்டு தான் இமாம்கள்லாம் வேறு வேறு சட்டங்களை எல்லாம் எடுக்கிறாங்க. சரி, இப்போ சில பேர் கேட்குறாங்க, கொம்பு உடைஞ்சு போச்சு அதில், ஏன்னா வாங்கினது பிறகு, வாங்கிறதுக்கு முன்னால் கொம்பு உடைஞ்சுன்னா வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. வாங்கிட்டு வந்தது பிறகு கொம்பு உடைஞ்சு போச்சு, இப்போ அதை உதவியாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. சாலாமல் கொடுக்கலாமே. கொம்பு உடைஞ்சது ஒரு மேட்டே கிடையாது. பாதி கொம்பு உடைஞ்சு முழு கொம்பும் உடைஞ்சுன்னு வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கொம்பு உடையும் பொழுது அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய உள்பகுதியினுடைய மாமிசமும் சேர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க முழுமையாக. அப்போ கூடாது. ஏன்னா இப்போ அந்த சதையும் சேர்ந்து போய்விட்டது, மாமிசத்தில் குறை ஏற்பட்டு விட்டது. குறைஞ்சு போச்சுல, அந்த கொம்போடு இருக்கிற மாமிசம் இப்போ குறைவு தானே, இப்போ கூட போயிடும். வெறும் கொம்பு தான் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அறவே கொம்பு இல்லை ஒரு மாட்டுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். உழைஞ்சு போனாலும் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் காது அறுந்து போனால் என்ன நேரத்தில் அப்படின்னு கேட்பாங்க, காது அறுந்து போச்சு, இதை உதவியாக கொடுக்கலாமா? ஷாஃபி மதப்பில் ஒரு இன்ச்சு அளவுக்கு இருந்தாலும் கூடாது தான். ஏன்? மாமிசம் குறைஞ்சி போச்சுல, சாப்பிடப்படும் பொருளில் கொஞ்சம் குறைஞ்சாலும் கூடாது. காது சாப்பிடப்படும் பொருள் தான், கொஞ்சம் தான் அறுபட்டு போச்சு, இது கூடாதுன்னு வந்துடும். ஆனால் ஹனபி மதப்பில் கொஞ்சத்தையெல்லாம் கணக்கில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி 1/3 பகுதி, காதில் 1/3 பகுதி அளவுக்கு அதுக்குள்ளே துண்டிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை. 3/1 பகுதி அளவுக்கு அதிகமாக துண்டிக்கப்பட்ட பாதி காது போச்சு, இப்போ கூடாது என்கிற சட்டத்தை அவங்க சொல்கிறாங்க. சினை ஆட்டை கொடுக்கலாமா? சினை ஆடு ஹனபி மதப்பில் தாராளமாக கொடுங்க. ஆனால் ஷாஃபி மதப்பில் அது கூடாது, சினை ஆட்டை கொடுக்கக்கூடாது. அதுக்கும் பொழுது என்னென்ன நடைமுறையை கையாளணும், இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஆயுதம் கத்தின்னு வச்சுக்கிறாங்க, அது கூறாக ஆக்கிக்கொள்ளணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு தடவை சொன்னாங்க, ஆயிஷா அந்த கத்தி எடுத்துவாங்க, மனைவிட்டு சொல்கிறாங்க, கல்லில் அதை கூறாக்குங்க, அது தாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கத்தி எடுத்தாங்க, கல்லில் தீர்த்துனாங்க, பிறகு கொடுத்தாங்க. அதை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்தார்கள். இது முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டாது. ஏன்னா மொட்டை கத்தியாக இருந்தால் அந்த பிராணிக்கு அது வேதனையாக இருக்கும், அதனால் கூறாக்கி கொள்ளணும். அடுத்து இது அறுக்கிறாருல்ல, அறுக்கிறவரும் கிபிலாவை தான் முன்னோக்கணும், அறுக்கப்படுகிற பிராணியையும் கிபிலாவை முன்னோக்கி தான் கீழே வைக்கணும், கடத்தணும். அப்படி கிளத்தும் போது பிராணியுடைய இடது பக்கம் தரையில் படணும், வலது பக்கம் வானத்தை நோக்கி இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு பகுதி தானே தரையில் இருக்கும், அந்த பிராணி இடது பக்கம் தரையில் படுற மாதிரி வைக்கணும். யாருக்கு அறுக்க முடியுமோ அவங்க அறுக்கணும், அதுதான் நல்லது. அறுக்க முடியாவிட்டால் அறுக்க தெரிஞ்ச ஒருவரை நியமிக்கலாம், நீங்கள் அறுங்க அப்படின்னு சொல்லலாம். தான் அறுக்கிறது தான் நல்லது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுஹியாவை பி எதிஹி அவங்களுடைய கைப்பட தான் அறுத்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்கள கடைசி ஹஜ்ஜு மினாவில் 100 ஒட்டகை அறுத்தாங்கங்க. 100 ஒட்டகையில் 63 ஒட்டகையை தன் கைப்பட அறுத்துட்டு மீதி அலி ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு நீங்கள் அறுங்க அப்படின்றாங்க. முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 63. இந்த ஹதீஸில் ஒரு பாயிண்ட் என்ன, நம்மளால் முடியலைன்னா அடுத்த ஆட்டையும் சொல்லலாம். அப்போ செலவில் 63 வரைக்கும், அதுக்கு பிறகு முடியலைன்னு சொன்னாக்கா அவங்க ஓய்வு தேவைப்பட்டிருக்கு, அடுத்த ஆள் கூப்பிட்டு கொடுக்கலாங்கிறது இது ஆதாரம். அதில் 63 செலா செஞ்சேன்னு அதில் ஒரு பாடத்தை சொல்லித் தர்றாங்கங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய இந்த உலகத்தில் வயசு எத்தனை? 63 தானேங்க. ஏன் 65 அழுத்துட்டு அழியிறது அவங்க கூப்பிட்டு மீதானுங்கன்னு சொல்லிக்க கூடாதா? அல்ல 60 அழுத்து விட்டு அழியிறது வாங்க மீதி நீங்கன்னு சொல்லக்கூடாதா? ஏன் 63? அங்கே ஒரு பாடம் சொல்லலை, அவங்க நம்ம புரிஞ்சுக்கிறணும். அவங்களுக்கு இந்த உலகத்தில் வயது 63 அப்படிங்கிற மெசேஜை தர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் 63 அறுத்தாங்க, பேர் கொடுத்தாங்க. பிறருக்கு அதே போல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளால் அவங்க உதவியாக கொடுக்குறாங்க, அவங்களும் அறுக்க முடியாது தானே.
அதனால அவங்களுக்கு பாருமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அறுத்தாங்க. இதில் முடியாதவங்க, அறுக்க முடியாதவங்க இன்னொரு ஆளை கூப்பிட்டு தான் அறுக்க சொல்கிறோம். இப்போ இவங்க அப்போது அந்த பிராணியை பார்க்க வேண்டும். அது ஒரு சுன்னத்து இருக்கு, பார்த்து எடுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா ஃபாத்திமா கூமி வஷஹதீஹா, ஃபாத்திமா அவர்களை வாங்க, எழுந்து வாங்க, நான் உங்களுக்காக அறுக்க போறேன், அந்த பிராணி இங்க பாருங்க அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நம்ம அறுக்க தெரியாவிட்டாலும் நமக்கு பாரம் அறுக்கப்படும் போது அந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். வஜ்ஜஹத்து ஓதணும். வஜ்ஜத் யார் ஓதுறது? அறுக்கிறவர் இல்லை. நீங்கள் ஒரு நாள் கூப்பிட்டு அருங்கன்னு இருப்பீங்க, அவர்கிட்ட போய் வஜ்ஜத்தை எழுதி கொடுத்து இது ஓதிப்பிட்டு அறுப்பா அப்படிங்கக்கூடாது. யார் உதவியாக கொடுக்குறீங்களோ அவங்க தான் வஜ்ஜத்து ஓதணும். அவர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அவர் அறுத்தா அது போதும். வஜ்ஜத் ஓதணும், நம்ம தான் உதவியாக கொடுக்குறோம், நம்ம தான் அதை ஓதணும். அதுக்கு பிறகு ஹா அல்லாஹும்ம ஹாதா மின்க வழக்க அதை சொல்லணும். இறைவனே, இந்த பிராணியை உன்னிடமிருந்து தான் நான் பெற்றேன், உனக்கே அர்ப்பணிக்கிறேன். என் கையில் ஒன்றும் கிடையாது. இந்த பிராணியை கொடுக்குறேன் என்னுடையதா? பணிவு, வணக்கம் செய்கிறது பரிசு இல்லைங்க, பணிவை வெளிப்படுத்தணும் ஒவ்வொரு அடியானும். தொழுகையில் கூட பாருங்க, ஈயாக்க நாற்பது வையாக்க நஷ்டம் ஏன் ஓதுறோம்? தலக்கணம் வந்துடக்கூடாது, நம்ம தான் நிறைய பாதி செய்கிறோம், அந்த தற்பெருமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு தொழுகையும் இதை ஓதணும். ஏன் இதுக்கு என்ன அர்த்தம்? ஈயாக்க நாற்பது, இறைவனே உன்னை வணங்குறேன், ஈயாக்க நஸ்தாயின், உன்னை வணங்குவதற்குண்டான உதவியையும் உன்னிடமே கேட்கிறேன். ஓ உதவி இல்லாமல் என்னால் வணங்க முடியாது. பள்ளிக்கு வந்தீங்கல்ல, பள்ளிக்கு போகணும்னு எண்ணத்தை போட்டது யாரு? அல்லாஹ் தானே. நடந்து வந்தீங்கல்ல, அந்த காலை தந்தது யாரு? அல்லாஹ் தானே. ஒவ்வொரு காலம் எழுத்து வச்சுங்கல்ல, அந்த சக்தியை கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே. உதவி செஞ்சீங்கல்ல, அந்த தண்ணீரை தந்தது யாரு? அல்லாஹ் தானே. நீங்கள் சுஜு செய்றீங்க, ருக்கு செய்றீங்க, குனியறீங்க, நிமிர்றீங்க, அந்த சக்தியை தந்தது யாரு? அல்லாஹ் தானே. இந்த உதவியெல்லாம் இல்லாவிட்ட உங்களால் தொழுதிருக்க முடியுமா? அப்போ நான் தொழுகிறேன் அப்படி தற்பார்மை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நீ சொல்லு அல்லாஹ்க்கு முன்னால், யா அல்லாஹ் உன்னை வணங்குறேன், உன்னை வணங்குவதற்கு உண்டான உதவியையும் உன்னிட்டே கேட்குறேன். உன் உதவி இல்லாமல் என்னால் வணங்க முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அலிந்தல் முழங்களை மோதனமுள்ள அதான் பாயிண்ட்டு. அதனால தான் 20 ரக்காத்து தொழுதோன்னே தராபிகளை கூட 20 ரக்கா முடிஞ்சோடனே அஸ்தகுருல்லா அலீம் அஸ்தகுருல்லா அலீம்னு சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சில ஊரில் ஓதுவாங்க. ஏன் தெரியுமா? 20 ரக்கா தொழுதுட்டேன், அந்த தற்பெருமை வரக்கூடாது. இறைவனே, நீ தந்த அந்த நியமத்தினால தான் நான் வணங்கினேன். லா ஹவுல வலா குவத்த. இங்கே அப்படி தான் பிராணி நான் 15,000 ரூபாய்க்கு வாங்கினேன், நல்லா கொம்பு முளைச்சி 20,000 வாங்கினேன், வாங்குங்க எல்லாம் லைட்டு, ஆனால் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற தற்பெருமை வரக்கூடாங்கிறது தான் அல்லாஹும்ம ஹாதா மின்க, யா அல்லாஹ் இதை உன்னிடமிருந்து தான் நான் பெற்றேன், வழக்க உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன், என்னட்ட என்ன இருக்குது என்று தன்னை பணிவோடு நடத்த வேண்டுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. அதுக்கு பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், வெறும் பிஸ்மில்லான்னு சொல்லலாம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லலாம், முழுமையான்னு சொல்லலாம். பிஸ்மில்லா சொன்னாலும் போதுமானது தான். அதுக்கு பிறகு ஒரு துவா இருக்கு, அல்லாஹும்ம தகப்பல் மின்னி யா அல்லாஹ். அடுத்தது பிறகு இதை யார் தான் சொல்லணும்? ஒலியா கொடுக்கிறார அவர் தான் ஓதணும். அடுத்த ஒரு ஆள் கூப்பிட்டு அடுக்க சொல்லியிருப்பாங்க, அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அல்லாஹும்ம தகப்பல் மின்னி யா அல்லாஹ், நான் கொடுத்த இந்த உதவியாவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. கமா தகப்பல்த மின் ஹலீலிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உன்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எப்படி நீ ஏற்றுக்கொள்ளாயோ அதுபோன்று நான் கொடுத்த இந்த உதவியாவையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு நம்ம துவா செய்யணுங்க. இதுதான் நடைமுறை. சரிங்க, இந்த உதவியாக கொடுக்குறோம்ல, உதவியாக கொடுக்குறோம், எந்த பிராணியும் கொடுத்துட முடியுமா? முடியாது. குறிப்பிட்ட சில பிராணிகளை தான் கொடுக்க முடியும். நாம் உண்ணுவதற்கு எத்தனை பிராணி இருக்கலாம்? உதவியாக கொடுக்க தகுதி வாய்ந்தது 3 தான், ஆடு மாடு ஒட்டகை. ஆனால் உண்ணுவது மான்கறி சாப்பிடலாம், முயல் சாப்பிடலாம், அதெல்லாம் உதவியாக கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் மின் பஹீமத்தில் அன்ஆம் அப்படிங்கிறான். அன்ஆம் வகை சார்ந்த பிராணியை தான் நீங்கள் குர்பான் கொடுக்க உதவியாக கொடுக்கணும். அன்ஆம்ல எதுக்கு சொல்றது? ஆடு மாடு ஒட்டை 3க்கு தான். மற்ற சாப்பிடுகிற பிராணியெல்லாம் அது எடுக்காது. அது இன்னும் சொல்ல போனால் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, காலையில் கூட சொல்லி காட்டினேன். காட்டு மாடை பார்த்துருப்போம், பயங்கரமாக இருக்கு, சாப்பிடலாமா? சாப்பிடலாம், மாடு தானே அது. அது காட்டில் வாடுறதுனால பிரமாண்டமாக இருக்கு.
அதை உறுதியாக கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஏன்? ஆம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள காட்டு மாடு வராது. நாம் முன்பது கூடும், ஆனால் உறுதியாக கொடுக்க முடியாது. வீட்டு மாடு தான் இதை கட்டுப்படும். அண்ணாம்ல வீட்டு மாடு, அதே போல் ஒட்டகை, அதே போல் மாடு. மாடுல எல்லா வகை மாடும் உள்ளடங்கிடும். எருமை மாடு இருக்குது, அது கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அது மாடு தானங்க, மாட்டில் ஒரு வகை, அவ்வளோதான் கொடுக்கலாம். நம்ம கொடுக்கறது இல்லை, மார்க்கப்படி கொடுக்கலாம். இதில் ஆண் இனத்தையும் கொடுக்கலாம், பெண் இனத்தையும் கொடுக்கலாம், பசு மாட்டையும் கொடுக்கலாம், காளை மாட்டையும் கொடுக்கலாம். அதே போல் பெட்டாலையும் கொடுக்கலாம், கிடாவையும் கொடுக்கலாம். ஆண் பெண் ரெண்டுமே மார்க்கத்தில் ஆகுமான ஒன்று தான். இதில் ஒவ்வொரு ஹதீதுகளும் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாம் விவரம் ரொம்ப தேவைப்படுது. இப்போ இந்த பிள்ளைகள்லாம் இப்போ எவ்வளோ பரிசுகள்லாம் வாங்கினாங்க. நம்ம இந்த பிள்ளை வயசில் இருந்தபோது தெரியாத விஷயங்கள்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ தெரியும். ஏன்னா காலம் போக போக எல்லாம் அந்த அறிவாற்றலையும் சேர்த்து நிறைய கொடுத்துட்றான். அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானம்னு கேட்டால், பிள்ளைய டாட்டா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறார், வெளியே நிற்கிறாரு, பையன் தயாராகிட்டே இருக்கலாம். அது பையன்கிட்ட தாத்தா சொன்னார், இல்லை அந்த லஞ்சு பாக்ஸ் இருக்குதுல்ல, சாப்பாட்டு பாக்ஸ், அது தாண்டா நான் கொண்டுகிட்டு வரேன், எடுத்துக்கிட்டு வரேன். வானம் தாத்தா, அது நான் எடுத்துக்கிட்டு வரேன். சரி, இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதையாவது தாடா, நான் எடுத்துக்கிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் தாத்தா, நான் எடுத்துக்கிட்டு வரேன். சரி, உங்கள் பேக்கு, அதையும் நானே எடுத்துக்கிட்டு வரேன். இல்லை வேறு என்னத்தை தான் நான் எடுத்துக்கிட்டு வர்றது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தா என்னை தூக்கிட்டு வாங்க தாத்தா அப்படின்னு தான். இப்போ எல்லாமே அப்போ அவ்வளோ விவரமாக இருக்கலாம், எல்லாம் தனித்தேலாமல். அது இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் விவரத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, மாத்திரை சாப்பிட்ணும், இவன் சாப்பிட மாட்டேங்கிறான் கசக்குன்னு சொல்லி. பசங்களுக்கு மாத்திரை கொடுத்து பார்த்தா தெரியும் எவ்வளோ சிரமம்னு. நம்ம பெரிய ஆளுக்கெல்லாம் அப்படி கொத்தா போட்டுருவோம், பிரச்சனையே கிடையாது. ஒரு மாத்திரை இல்லை, 10 மாத்திரை கையில் வச்சு போந்து சாப்பிட்றோமா அப்படி போட்டு ரெண்டே குடிச்சிடுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் சின்ன பசங்களுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட வைக்கிறது உயிர் போயிடும். மாத்திரை சாப்பிட மாட்டேன்ட்டான். இவர் பார்த்தாரு ஐடியா, இது நாட்டு மருந்து தான் அந்த மாத்திரை. அதனால வாழைப்பழத்துக்குள்ளே வச்சாரு. வச்சுட்டு இல்லை வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்றாரு. சாப்பிட்டான். கேட்டாரு, இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டியா? சாப்பிட்டாத்தா. உள்ள ஒரு கொட்டை இருந்துச்சாத்தா, துப்பிட்டாத்தா அப்படின்ட்டான். இப்போ இவனை ஏமாற்ற முடியலை. நீங்கள் எல்லா இதாக பார்த்தாலும் அவனை ஏமாற்ற முடியாது, உஷாராக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த காலத்தில் இந்த வணக்க வழிபாடு விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறது சிறுவர்கள், இளைஞர்கள் மத்தியில். இளைஞர்கள் ஜக்காத் சம்பந்தம் எவ்வளோ சட்டம் கேட்குறாங்க தெரியுமா? உதய சம்பந்தமாக ஆர்வம் நல்லா கொடுத்துறான் இந்த காலத்தில். சரி, அந்த வரைக்கும் சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, இந்த பிராணின்னு சொல்லிட்டோம், ஆடு மாடு ஒட்டகை, இதுக்கு வயது வரம்பு இருக்குதா? இருக்குது. ஆனால் அந்த வயது வரம்பு ஹதீஸில் கிடையாது, நேரடியாக. இப்போ நம்மெல்லாம் சொல்லுவோம், ஒட்டகமாக இருந்தால் 5 வருஷம், அது 5 வயசு முடிஞ்சு 6வது வயசில் நடக்கணும். மாடாக இருந்தால் 2 வயது முடிந்து 3வது வயசில் நடந்துட்டு இருக்கணும். ஆடாக இருந்தால், செம்மறி ஆடாக இருந்தால் ஒரே சட்டம் தான், ஷாஃபி ஹனஃபி. என்ன? 1 வயசு. இன்னொரு சட்டமும் இருக்குது, என்ன? 6 மாதம் நடந்திருக்கு, 1 வயசுடைய வளர்ச்சி இருக்குது, அப்போ கொடுக்கலாம். ஆனால் வெள்ளாடாக இருந்தால், இங்கே தான் ஷாஃபி ஹனஃபி வித்தியாசம் வரும். வெள்ளாடாக இருந்தால் ஷாஃபி மதபில் 2 வருஷம், நாடு மாதிரி 2 வருஷம் முடிஞ்சிருக்கணும். ஹனஃபி மதபில் 1 வருஷம் தான். அது வெள்ளாடா இருக்கட்டும், செம்மறி ஆடா 1 வருஷம். 6 மாதத்தில் 1 வயதுக்குள்ள வளர்ச்சி இருந்தால் கொடுக்கலாம். அது செம்மறி ஆட்டுக்கு தான், வெள்ளாட்டுக்கு கிடையாது. வெள்ளாட்டு சட்டமாக இருக்குது, 6 மாதம் கொடுக்க முடியாது. செம்மறி ஆட்டுக்கு மட்டும் அந்த சட்டம் இருக்குது. சரி, இந்த வயது வரும்போது எப்படி எழுத்தோம், எப்படி இமாம்கள் எடுத்தாங்க? ஒரு ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ததுபஹு இல்லா முஸின்னத்தன், பருவம் அடைந்த பிராணியை தான் நீங்கள் குர்பான் கொடுக்கணும், உதவியாக கொடுக்கணும். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பருவம் அடைதல், ஒரு பிராணி எந்த வயசில் பருவம் அடையும் அது தெளிவான செய்யும். பருவம் அடைவதற்கு ஒட்டகத்துக்கு 5 வயசு முடிஞ்சிருக்கணும். அதனால தான் ஒட்டகத்துக்கு 5 வயசு. இந்த அதீதை வச்சு மாடாக இருந்தால் 2 வயசு ஆனால் தான் அது பருவம் அடையும். முன்பற்களுக்கு சொல்லுவாங்க, சனியாம்பாங்க அரபி மொழியில். இந்த முன்பற்கள் முளைக்கும்ல, அதுக்கு சொல்கிறது. அது பருவம் அடைத்துக்கு உண்டான அடையாளம் இது. அந்த ஆடு மாடெல்லாம் வச்சு வளர்த்து விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். பள்ளி விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு வயசை சொல்லுவாங்க. அந்த ஞானம் அவங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு ஆட்டும் ஒரு ஞானத்தை எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ஹதீஸை வைத்து தான் இந்த வயதினுடைய வரம்பு அப்படின்னு இருக்குது. சரிங்க, ஆடு கொடுக்குறீங்களா? ஒரு ஆளுக்காகத்தான் நீங்கள் கொடுக்கலாம், ஒருவருக்காக ஒரு ஆடு.
ஆனால் மாடு ஒட்டையால 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். 7 பேர் சேர்ந்தால் தான் ஒரு மாடு அப்படி கிடையாது. 7 பேர் சேர்ந்தால் தான் ஒரு ஒட்டகம் அப்படியும் கிடையாது. அதிகபட்சம் 7 பேர். 3 பேர் சேர்ந்தாங்க ஒரு மாட்டை கொடுத்தாங்க. கூடுமா? கூடும். இல்லை 7 பேர் இல்லை, இப்போ 3 பேர் தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்காது. நல்லது தானேங்க. 7 பேர் செலவழிக்கிற காசு 3 பேர் செலவழித்து கொடுக்குறாங்க. நல்லது தானே. அதனால 7 பேர் இருக்கணுங்கிறது நிபந்தனை கிடையாது, அதிகபட்ச எண்ணிக்கை அது. சரி, இந்த 7 பேரில் எது யாரெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் மட்டும் கிடையாது, அக்கைக்கா கொடுக்குறவங்களும் சேர்ந்துக்கலாம். இதில் 4 பேர் உலகையா, 3 பேர் அக்கைக்கா கூடும். வணக்க வழிபாடு தானே. இதுவும் வணக்கம் அதுவும் வணக்கம். ஒரு நாள் நேர்ச்சைக்கு சேர்ந்துக்கிட்டாரு. நேர்ச்சை செஞ்சால் அதுக்கு ஆளுக்குள்ள வணக்கம் தானே. இப்போ அவனும் சேர்ந்துக்கலாம். அதுபோல் இந்த ஹாஜிமாரெல்லாம் தமத்தோட கலானுக்கு ஒரு ஹதி கொடுப்பாங்கல்ல, அவங்களும் சேர்ந்துக்கலாம். எதுவெல்லாம் வணக்கமோ அதுவெல்லாம் சேர்ந்து கொள்ளலாம். சரிதானா? இந்த மாதிரி சேர்ந்து கொள்ள வேண்டும். இதில் கூட்டு குர்பானி, இது அடிப்படையில் கூட்டு குர்பானி வந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இந்த கூட்டு குர்பானியில் தான் நிறைய பேர் சில பிழைகளும் நடந்துடுது. பூரணமாக கொடுக்கிற வாய்ப்பும் இல்லாமல் போகுது. ஆனால் பூரணமாக செய்கிற வாய்ப்பை கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். அது யார் இந்த பொறுப்பேற்று செய்கிறாங்களோ அவங்கள வச்சு தாங்க இந்த பிரச்சனை வருது. அவங்க சரியாக செஞ்சுலாம் வைங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் குறைபாடுள்ள நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சமாளிப்பாங்க. நாங்கள் ஹிதுமத்து தீன், சேவைக்காகத்தான் இது செய்யணும் அப்படிம்பாங்க. ஆனால் பின்னணியில் பொருளாதாரம் தான். அவங்களும் ஒரு லாபம் வச்சுதான். வெறும் சேவை இல்லை. யார் செய்வா? அந்த காலத்தில் சேவை எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஆதாயமும் இருக்கும். அந்த ஆதாயம் யாருக்கு? மதரசாவுக்கு போகும், ஒரு அமைப்புக்கு போகும். அதுலேயும் ஒரு சமூகம் தான். மதரசாவுக்கு போனால் தான் மதரசா சமூக பணி தான் நாட்டிக்கிட்டது. ஒரு அமைப்புக்கு சுன்னத் ஜமாத் அமைப்பு சொல்கிறேன், வஹாபியர் அமைப்புக்கு உளுத்துறாதீங்க. ஆனால் அவங்களுடைய தவறான கொள்கையை மக்கள் கொண்டு போய் அவங்க சேர்க்கறதுக்கு நாமும் ஒரு வகையில் காரணமாக இருந்த குற்றம் வந்துடும். வஹாபி அமைப்புகளுக்கு உளுத்துறவே செய்யாதீங்க. நாங்கள் நல்லது தான் செய்யணும்னு சொன்னாலும் கொடுத்துடாதீங்க. அவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் தவறான கொள்கைகளை பரத்துவதற்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. அதனால் இதன் அடிப்படையில் நீங்கள் கூட்டு குர்பானில் சேரும் பொழுது இதையெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் செய்யணும். நாங்கள் நல்லதான் செய்கிறோம் நல்லதான் செய்யலாம் ஒரு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அவங்க தப்பிக்கிறதுக்கு. சின்ன பசங்களும் அப்படி தானே. மார்க்கை கம்மியாக எடுத்து விட்டான் ஒரு பையன். அவன்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டார், இல்லை இந்த வருஷம் ரிசல்ட் என்னடா அப்படின்றாரு. சொல்லக்கூடாது. அதனால் அவன் என்ன தெரியுமா சொன்னான், போன வருஷம் மாதிரின்ட்டான். இவரும் விடலை, போன வருஷம் என்னடா அப்படின்றாரு. அதுக்கும் போன வருஷம் மாதிரின்ட்டான். அவன் மார்க்க சொல்லலை, இவரும் விடலை. சரி அதுக்கும் போன வருஷம் என்ன மார்க்கு அது சொல்லு, இந்த வருஷம் மாதிரின்ட்டான். அப்படி மாற்றி மாற்றி சொல்லானே தவிர கடைசி வரைக்கும் மார்க் என்னன்னு சொல்லலை. தப்பிக்க வழிபார்க்கலாம். அப்படி சில பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது உங்கள் ஊர் என்னங்க, மதுரைக்கு பக்கத்தில். அவர் இவர்கிட்ட கேட்டார், உங்கள் ஊர் மதுரைக்கு தொலைவில் அப்படின்றாரு. வேற இவர் மட்டும் பேரை சொல்ல மாட்டார், அவர் மட்டும் சொல்லுவார. 2 பேரும் கேட்டதுக்கு பேர் சொன்னாங்க, ஊர் பேர் சொல்லலை. இந்த மாதிரி விளங்காத அமைப்பில் சொன்னதே திரும்ப சொல்லுவாங்க. சிதுமத்தின்னு சொல்லுவாங்க. உண்மையில் அப்படித்தானாங்கிற பார்த்துக்கிட்டு அவங்கள பார்த்து நீங்கள் கொடுங்க இந்த கூட்டு குர்பானில். அதில் இப்போ ஹசரத்தோருக்கு கேட்டுக்கிறாங்க, ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானதா அப்படி சில பேர் சொல்கிறாங்க. போதுமானது அப்படிங்கிறது ஷாஃபி மதுஹபிலே உண்டு. ஏன் சுன்னத்து தானே. ஷாஃபி மதுஹபிலே சுன்னத்து. ஒரு ஆள் தனக்கும் தன் குடும்பத்தினர்ல என்ன, மனைவி மக்கள் தாய் தந்தை, அதான் குடும்பம். தன் பொறுப்பிலே உள்ளவர்கள், தன் பொறுப்பிலே உள்ளவர்கள் போக செல்வம் மிஞ்சிருந்தா கொடுக்கலாம். அவர் ஒருவருக்காக கொடுக்கலாம். அந்த கொடுத்தல் என்பது குடும்பத்துக்கே போதும். அதுக்காக வேண்டி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அவர் தனக்கும் கொடுத்தாரு, மனைவிக்கும் கொடுத்தாரு, மூத்த மகனுக்கும் கொடுத்தாரு. கொடுக்கலாம். ஒன்று கொடுத்தால் போதும். இது ஷாஃபியுடைய சட்டம். ஹதீஸும் அப்படி இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கே கொடுக்கக்கூடிய தகுதியில் ஒருவர் இருப்பார், அவர் கொடுத்தல போதுங்கிற கருத்தில் உள்ள ஹதீஸ் அது. அப்படி தான் ஹனஃபி இமாம் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நேரடியாக ஷாஃபி இமாம் விளக்கம் கொடுத்துறாங்க. இருக்கிறதுல ஹதீஸில் காலையில் உலமா பெருமக்களுக்கு கொடுத்த அந்த உலஹியா அவனுடைய அரபி தொகுப்பு நூலில் இந்த மேட்டரில் வருது. ஏன் ஒன்று போதும் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்குது.
அனுபவம் சொல்கிறாங்க, அந்த வீட்டில் ஜக்காத்துக்குள்ள தேர்தலில் ஒருவர் இருப்பார், அவருக்கு போதும், அதாங்க அல்லாதீது அப்படி அவங்க விளக்கம் கொடுத்துருவாங்க. அது இருக்கட்டும். ஆனால் ஹனபி மதபுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு குடும்பத்து ஒன்றுங்கெல்லாம் கிடையாது. ஜக்காத்து கடமையுள்ள ஒருவருக்கு உதவியா கொடுக்குற கடமை, அப்படி தானே? இப்போ கணவர் இருக்கிறாரு, ஜக்காத்து கடமையாகிற அளவுக்கு அவருக்கு பணம் இருக்குது, அவர் உதவியா கொடுக்கணும். மனைவி அவங்க தங்கம் நகை போட்டுக்கிறாங்க, ஜக்காத்துடைய அளவுக்கு அவங்கள்ட்ட தங்க நகை இருக்குது, இப்போ மனைவியும் கொடுக்கணும். வீட்டுக்கு ஒன்று தான் அவங்க சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையோ அவங்கெல்லாம் கொடுக்கணும். மூத்த மகன் அவரும் தனிப்பட்ட முறையில் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கிறோங்க, ஜக்காத்து நிசாப் அவர்கிட்டையும் இருக்குது, அவர் கொடுக்கணும். இல்லை எங்கள் அத்தா கொடுத்துடலான்னு சும்மா இருக்க முடியாது. ஜக்காத் யாருக்கு கடமையோ அவங்க எல்லாம் கொடுத்தாலும். ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு தாங்க ஜக்காத்து கடமை, ஒரு ஆள் கொடுத்தா போதும். இல்லை 2 பேருக்கு ஜக்காத்து கடமை உள்ளவங்க இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேரும் கொடுக்கணும். இப்போ அளவுகள் ஜக்காத்து கடமைங்கிறது தான். ஒருவர் ஒரு குடும்பம் போனாங்கிறது அனைவருக்குள்ள வராது. சரிதானே?